ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி வாகைகள் சூடியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படி தோல்வி உற்றுருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருக்க உளுந்தூர்பேட்டை தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதுக்கு பின் 16 முறை இந்த இடத்துல தேர்தல்கள் நடந்திருக்கு. இந்த 16 தேர்தல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் அதிகமான வெற்றிகள இந்த தொகுதியில பெற்றிருக்காங்க. அந்த வகையில திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 1971, 1977, 1980, 1989, 1996, 2006, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த தொகுதி இவங்களுக்கு திமுக கோட்டையாவே இருந்திருக்கு. அதாவது 77, 80ங்கிற காலகட்டத்தில கன்டினியூஸா அவர் வெற்றி பெற்றிருந்தாலும், இந்த தொகுதியில அவரு 3வது முறை தான் அந்த இடத்துல 3வதா தேர்ந்தெடுக்கப்பட்டதப்ப தான் இந்த உளுந்தூர்பேட்டை அதிமுகவுக்கு உதவி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அதிமுக 1984, 1991, 2001, 2011, 2016ங்கிற தேர்தல்ல இந்த இடத்துல அதிமுக அதாவது 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா போன தேர்தல்ல அத திமுக வசம் கைப்பற்றி திமுக வசம் விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில 1952, 1957, 1967ங்கிற காலகட்டத்தில அதாவது நடந்த 4 தேர்தல்கள்ல 3 தேர்தல்கள்ல அந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்புறம் சுபேந்திரா பார்ட்டி அப்படிங்கிறது 1962ல இந்த இடத்துல வந்து காங்கிரஸை வீழ்த்தி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உளுந்தூர்பேட்டை தொகுதி 16 தேர்தல்கள்ல திமுக 7 முறையும், அதிமுக 5 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 3 முறையும், இந்த சுபேந்திரா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி வந்து 1 முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துட்டு இருப்போம். நம்ம கடந்த 2 தேர்தல்களை எடுத்து எல்லா தொகுதிகளிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 2021 தேர்தல்களை நம்ம உளுந்தூர்பேட்டையில பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2016ல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் குமரகுரு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 81,973 வாக்குகளும் 36.20% வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில் வசந்தவேல் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 77,809 வாக்குகளும் 34.30% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல தேமுதிக காரில் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 34,447 வாக்குகளும் 15.20% பெற்று இங்க 3ஆம் இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல தனிச்சு போட்டுட்டு பாலு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 20,233 வாக்குகளும் 8.9% பெற்று இந்த இடத்துல தனி பெரும்பான்மையை அவங்க ஒரு 10% வாக்குகள் வச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அப்படியே கைமாறி திமுக பக்கம் போயிருக்கு. அந்த வகையில திமுக சார்பில் இந்த இடத்துல மணிகண்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,15,451 வாக்குகளும் 47.60% வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல அந்த பேட்டில் வந்து மிகப்பெரிய கடினமான சந்தர்ப்பங்கள் 2021ல வந்து திமுகவுக்கு இந்த தொகுதியில கொடுத்திருக்கு. அந்த வகையில அதிமுகவுக்கு நிகரா அதிமுகவும் 1,10,195 வாக்குகள் அதே குமரகுரு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 45.40% பெற்று மிகப்பெரிய அளவுல டஃப் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த தொகுதி பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 9,000 வாக்குகளும் 3.7% வாங்கி அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த இடத்துல கேஜிபி ராஜமணி அப்படிங்கிறவர் 1.20% கரெக்டாக வாங்கி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த வாக்குகள் வந்து அந்த வாக்குகள் இருந்தாலும் அதிமுகவால் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்க முடியாது. 1% வாக்கு வித்தியாசத்தில் அவங்க தோற்றுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2021 பிரிவினைக்கு அப்புறம் அதிமுகவுக்கு சற்று பலம் அதாவது 2-3% வந்து வாக்கு வித்தியாசங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு வந்து இருந்ததை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிடிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் 2021 தேர்தலில் இந்த இடத்துல திமுக அமோக வெற்றியை பெற்றிருக்கு. அடுத்து உளுந்தூர்பேட்டை மக்களவை தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த 2 தேர்தல்களான 2019, 2024 தேர்தல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் அதிமுக 81,914 வாக்குகளும் 38.89% வாங்கி ஒரு ஸ்டாண்டபிளான ஒரு வாக்குகளை இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அதுவே திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வெற்றிக்கு மேல வெற்றி 6% மேல வாங்கியிருக்காங்க. அதாவது பாதிக்கு மேல அவங்க வெற்றி பெறதுக்கு இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. அந்த வகையில 1,18,398 வாக்குகள் திமுக வாங்கி 56.21% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4,579 வாக்குகளும் 2.17% பெற்று இந்த இடத்துல இங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தேர்தல் நடந்த 2024 மக்களவைத் தேர்தல்ல இந்த இடத்துல திமுக கூட்டணியை விட அதிமுக தனிச்சு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கலனாலும், தன்னிச்சு போட்டியிட்ட கட்சிக்கு இவ்வளோ வாக்குகள் விழுந்ததுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில அதிமுக 92,898 வாக்குகளும் 35.88% இந்த இடத்துல வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, திமுக அந்த இடத்துல 91,252 வாக்குகளும் 35.24% பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக தனிச்சு போட்டியிட்டு வாங்கிய வாக்கை விட திமுக கூட்டணி இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல கம்மியா வாங்கியிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பாஜக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாமகவோட கூட்டணி போட்டு இந்த இடத்துல 31,866 வாக்குகளும் 12.31% பெற்று அவங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகளை இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 11,501 வாக்குகளும் 4.44% இந்த இடத்துல வாங்கி அவங்க ஒரு ஸ்டாண்டப்லான அதாவது 4% 2% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 5% வாக்குகளுக்குள்ள இந்த தொகுதியில் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை தொகுதி தேர்தல் நிலவரத்தை பார்த்துருவோம். 4 தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த 4 தேர்தல்களில் அதிமுக எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2016 அதிமுக 36.20%, 2019 38.89%, 2021 45.40%, 2024 35.88% இந்த இடத்துல வாக்குகளை வந்து அதிமுக செலுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன பர்சன்டேஜ் இருந்துச்சோ அந்த பர்சன்டேஜ் 2024 இபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அதிமுக வந்து இந்த இடத்துல தன்னிச்சு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 34.30ஆகவும், 2019 56.21ஆகவும், 2021 47.60ஆகவும், 2024 35.24% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி எப்பயுமே ஏற்ற இறக்கமாக தான் அவங்களுக்கு காணப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதி 2024 தேர்தல் திமுகவுக்கு மிக சரிவர அமையவில்லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களோட பர்சன்டேஜ் 2026 எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2016 0.20% தான் ஃபர்ஸ்ட் தேர்தலில் வாங்கியிருக்காங்க. 2019 2.17%, 2021 3.7%, 2024 4.44% இந்த இடத்துல வாங்கி அவங்க ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை இந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் இந்த இடத்துல இருக்கு. அடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பார்த்துருவோம். அதுக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த வாக்காளர்களாக 2,91,112 வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,47,442 ஆண்களும், 1,44,419 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% மேலே ஒரு 3,000 ஆண்களுக்கு மேலே இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 3ஆம் பாலினத்தவர் இந்த இடத்துல 51 பேர் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் வைஸ் கேட்டகரியில் வாக்காளர்களை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 49.835 ஆண்களும், 48,814 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்க கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63,105 ஆண்களும், 61,811 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 34,501 ஆண்களும், 33,790 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த தேர்தலே இருக்குது. ஸோ அது எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற எனக்கும் ஆவலாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ உளுந்தூர்பேட்டை தொகுதி வாக்கு சதவீதத்தை பார்த்துடலாம். கடந்த 8 தேர்தல்களில் உளுந்தூர்பேட்டையில் 1989 76.60ஆகவும், 1991 67.90ஆகவும், 1996 69.20ஆகவும், 2001 64.30ஆகவும், 2006 70.30ஆகவும், 2011 81.80ஆகவும், 2016 80.30ஆகவும், 2021 83.80% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்குறப்போ 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு உளுந்தூர்பேட்டையில் 84.13% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது 100% மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. எலெக்ஷன் கமிஷனோட ஆசையும் கூட அதுதான். கண்டிப்பாக நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்க. அடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பார்த்துருவோம். 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில்
அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40.08% வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவைத் தேர்தலை விட சட்டப்பேரவைத் தேர்தல்ல திமுக கொஞ்சம் சற்று பலம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இந்த டஃப் காம்படிஷனா தான் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்க போறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக 40.08%மும் 98,435 வாக்குகளும் பெறதுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறதுக்கு அவங்களுக்கு அதிக முறை வாய்ப்புகள் இந்த தொகுதியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39.25% பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 96,396 வாக்குகள் வந்து திமுக கூட்டணி இந்த இடத்துல பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில பார்க்குறப்ப திமுகவுக்கு இந்த தொகுதி என்னதான் கண்டினியூஸா வெற்றி பெற்று வந்தாலும் கடந்த 2021க்கு மேல பார்த்தீங்க 2000க்கு மேல பார்த்தீங்கன்னா அவங்க 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையா இருந்து பார்த்தோம்னா தான் இந்த வெற்றியை நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில 6.05%மும் 14,859 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில அந்த அளவுக்கு சோபிக்கல. எந்த ஒரு 4 தேர்தல்கள்லயும் நம்ம அந்த 4 தேர்தல் அனலைஸ்லயே பார்த்தோம். 4 தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தடவ ஒரு 2% வாக்குகள் வந்து அதிகமா வாங்கி அதாவது தனிச்சு போட்டியிடுறது நாம் தமிழருக்கு 6.05% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 14,859 வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. அடுத்து தமிழகத்துக்கு புது வரவான தமிழக வெற்றி கழகம் 12.81% இந்த இடத்துல பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த வகையில முதல் தேர்தலில் அவங்க வாக்கு சதவீதங்களை உயர்த்த தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கிலேயே அவங்க உழைச்சு கொண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தேர்தலில் இந்த இடத்துல 12.81%மும் 31,473 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பார்த்துருவோம். அந்த வகையில் இந்த தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாக கட்சிகள் இணைந்தது அப்படின்னா இந்த தொகுதியில் 40.08% வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு. அதே வந்து இதுலேருந்து சில கட்சிகள் விலகி போகிற காரணத்தினால விலகி போகும் அப்படிங்கிற கட்சி ஒரே ஒரு கட்சி தேமுதிக மட்டும்தான் இன்னும் இந்த பேச்சில் வந்து உடன்படாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஜனவரி மாதம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பக்கம் அவங்க கூட்டணி சேருவாங்கங்கிறது இன்னும் ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். அந்த வகையில் இப்போதைக்கு அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா 40.08% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பல கூட்டணிகளோட இணைந்து இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2019 தேர்தல் 21, 24 தேர்தல்களையும் அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து தான் இந்த இடத்துல வந்து போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக, அப்புறம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் அந்த இடத்துல இணைந்திருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க ஒரு டஃப் காம்படிட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் 39.25% வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் 6.05% வந்து தனித்து போட்டியிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோடும் இப்போ செயல்படும் நோக்கில் இல்லை, அதை இணையும் நோக்கிலே இல்லை. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ சீமானவர்கள் எப்படியெல்லாம் அந்த அரசியல் ஆளுமைகளை சமாளித்து அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கணும். ஸோ அவரோட ஆசைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும்னு நம்புகிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் 12.81% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பாளர்களும் வெற்றி தேர்தல் பரப்புரையாளர்களும் மிகப்பெரிய அளவில் உளுந்தூர்பேட்டை தொகுதியை அவங்க கனெக்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப உளுந்தூர்பேட்டை வந்து ஒரு பைபாஸ்லேயே பெரிய ஏரியா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் உளுந்தூர்பேட்டையை கைப்பற்றுறதுக்கு கண்டிப்பாக இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் முயல்வாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டிக்கிட்டால் அந்த இடத்துல 12.81% வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எந்த கூட்டணி கட்சிகளோட இணைய போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. எந்தெந்த கட்சிகள் இணைய போகுதுங்கிறத எதையுமே அவங்க வெளியே தெரியப்படுத்தலை. ஸோ அதெல்லாம் எப்போ தெரியுதோ அப்போ வந்து இந்த பர்சன்டேஜுகள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்கள் கைகளில் வந்து நீங்கள் ஒரு டேட்டாவாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்க கைகளுக்கு உடனடியா வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.